ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரவிவர்மன் பேசுகிறேன். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு. நிறைய பேர் அதை பற்றி என்கிட்டயும் சில கருத்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் ஜல்லிக்கட்டு அப்படின்றது நம்ம இப்போ தான் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதோட உண்மையான பேர் வந்து ஏறு தழுவுதல். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏறு தழுவுதல் அப்படின்னா, ஏறுனா மாடு, தழுவுறதுங்கிறது கட்டி பிடிக்கிறது. ஆம், ஜல்லிக்கட்டை வந்து அடக்கிறதுக்கு பேர் வந்து ஜல்லிக்கட்டு கிடையாதுங்க அது. ஏன்னா அது காளமாட்டை வந்து யாராலும் அடக்க முடியாது. காளமாடை வந்து அந்த காலத்தில் ஓட விடுவாங்க. ஓட விட்டு ஒரு 50 அடி தூரம் வரைக்கும் அந்த திமில் இருக்குங்களா பின்னாடி முதுகில், அதில் தொங்கிட்டு போகணும். அதில் பிடிச்சிக்கிட்டு ஒரு 50 அடி தூரம் வரைக்கும் போகிறவங்களுக்கு பொற்காசு. அதோட கொம்பில் வந்து கட்டியிருப்பாங்க தங்க பொற்காசு. அது அவங்களுக்கு சொந்தம், அதை எடுத்துக்கலாம். அதுதான் ஜல்லிக்கட்டு. நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி தமிழ் கலாச்சாரமான பல விஷயங்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னதான் ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் அதையும் தாண்டி அதில் ஒரு சயின்ஸ் இருக்குதுன்றது நம்புற ஆள் நான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் மூத்த குடி நம் தமிழ் குடி. அதனால் நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் அந்த காலத்தில் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து நம்ம ஜாதி மதம் அதெல்லாம் இதில் கிடையாதுங்க. இது வந்து தமிழ் கலாச்சாரம். அதனால் இந்த மதத்தெல்லாம் தூக்கி போடுங்க. இதில் வந்து மதத்தை வந்து சேர்க்காதீங்க. நம்மளோட கலாச்சாரம் விட்டு போகக்கூடாது, அழியக்கூடாது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம முன்னோர்கள்ல இருந்து காளமாடை தன்னோட ஒரு பகுதியாகவே அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நான் ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கதிரோடும் காளையோடும், கனியோடும் கரும்போடும், வயலோடும் வரப்போடும், வளமை செழிப்போடும் வரவேற்போம் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நாளை. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.